இதெல்லாம் நடைபெறணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்முடைய தலைவர் முதலமைச்சரா அமரப்போவது உறுதி. நான் உங்களை கேட்பதெல்லாம் இந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில இங்க வெற்றி உறுதி. ஆனா போன முறை 32,000 வாக்கு வித்தியாசம். இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல திரு எழில நாகராஜனை ஜெயிக்க வச்சு அனுப்புங்க. வெற்றி உறுதியா? இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்முடைய கைகள்ல 14 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் கேட்டாரு, போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டாரு, போயிடக்கூடாது. அடுத்த 14 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை கீழ் வரைக்கும் ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க. நம்ம தலைவர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்கிறத சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி, சங்கி கூட்டணி, அடிமை கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் கேடு வருங்கிறத சொல்லுங்க. ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு பிரச்சாரத்தை சொன்னீங்கன்னா பண்ணீங்கன்னா நிச்சயம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல எழில நாகராஜன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மீண்டும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராகுவார். அப்படி ஆனாரா மீண்டும் இந்த 1000 விளக்கு தொகுதியில என்னென்ன திட்டங்கள் தேவையோ அதை நிச்சயம் ஒவ்வொன்றத்தையும் உங்க ஒவ்வொருத்தரோட கோரிக்கையும் கேட்டு அதை செஞ்சு கொடுப்பார் திரு எழில நாகராஜன் கூறிக்கொண்டு இந்த உங்களையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்க. மிகப்பெரு வாரியான வாக்கு வித்தியாசத்துல சகோதரர் எழில நாகராஜன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்க. உங்க அன்புக்கு வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.